CS 3251 ப்ரோக்ராமிங் இன் சி அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிக் கொஸ்டினில் கேட்கலாம். அது மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பிக் கொஸ்டினில் கேட்கலாம். அண்டு டேட்டா டைப்ஸ், அதோட டைப்ஸு அதுவும் பிக் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா லீனியர் அண்ட் பைனரி சர்ச். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த செலெக்ஷன் ஷார்ட்டையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த 2ல் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். பட் பெரும்பாலும் லீனியர் அண்ட் பைனரி சர்ச் தான் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ். இன்னும் போனால் இதில் மேபி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 டைமென்ஷனல் அரேஸில் மேபி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் கேட்பாங்க. பட் லீனியர் அண்ட் பைனரி சர்ச் அண்ட் செலெக்ஷன் சார்ட் இந்த 2 படித்தாலே போதும். தேர்ட் யூனிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ், தட் இஸ் பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். அந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், அதாவது 4 டைப்பான ஃபங்க்ஷன்ஸ். Function with argument with return value, without argument with return value, with argument without return value, without return value without argument. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அது மேபி கேட்கலாம். தென் ரிகர்ஷன் கேட்கலாம். சப்போஸ் ரிகர்ஷன் கேட்டாங்க அப்படின்னா இங்கே பைனரி சர்ச் படிப்பீங்க. ஸோ பைனரி சர்ச்சில் 2 அல்காரிதம் இருக்குது, வித் ரிகர்ஷன் வித்தவுட் ரிகர்ஷன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வித் ரிகர்ஷனை வச்சு இந்த பைனரி சர்ச் படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே ரிகர்ஷன்லையும் நீங்கள் அந்த பைனரி சர்ச்சை எழுதிக்கலாம். ஸோ இங்கே பைனரி சர்ச் படிக்கும்போது வித் ரிகர்ஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் அண்ட் இந்த ரிகர்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் டைப்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 படிச்சிங்கனாலே ஓரளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேத் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கும், அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, காசு, சைன் அதெல்லாம் மேத் ஃபங்க்ஷன். அப்புறம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அதில் ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கம்பேர், இந்த மாதிரி பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 4-5 தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். தென் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் லிங்க், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்டு ஸ்ட்ரக்சரில் நீங்களாக ஒரு ப்ரோக்ராம் படிச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின் மாற்றி கேட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அப்படி எழுதிக்கலாம். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணுறது, எப்படி டிஃபைன் பண்ணுறது, எப்படி கால் பண்ணுறது, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சிங்கிள் லிங்க், இந்த கொஸ்டினை அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் தான். ஒன்று சீக்வென்ஷியல் அக்சஸ், இன்னொன்று ரேண்டம் அக்சஸ். ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் தனித்தனி இண்டிவிஜுவலாக. ஸோ அந்த 2 கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்த பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் படிங்க. செகண்டு அந்த சிங்கிள் லிங்க் லிஸ்ட் படிங்க. தேர்டு லீனியர் அண்ட் பைனரி சர்ச் அந்த கொஸ்டின் படிங்க. தென் செலெக்ஷன் சார்ட் படிச்சுக்கோங்க. தென் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் படிங்க. தென் அதுக்கப்புறம் ஃபைலில் 2 கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டிவாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் படிச்சிங்கனாலே இந்த ப்ரோக்ராமிங் இன் சி பொறுத்த வரைக்கும் 80% மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ.